உத்தரப்பிரதேசில் சிறுவர்கள் ஹோலி பண்டிகையை விளையாட்டாக கொண்டாடியதால் ஆட்டோ ஒன்று விபத்தில் சிக்கி கவிழ்ந்த காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பக்பத் பகுதியில் ஹோலி அன்று சிறுவர்கள் சாலையோரம் பலூன்களில் தண்ணீரை நிரப்பி ஒருவர் மீது ஒருவர் வீசி விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது சிறுவன் ஒருவன் அந்த வழியாக பயணிகளோடு வந்த வாகனத்தின் மீது தண்ணீர் பலூனை தூக்கி எறிந்தார். இதனால் பதறிய ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோவை கட்டுப்படுத்த முயன்றார். எனினும் ஆட்டோவும் அதிவேகத்தில் பயணித்ததால் நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்தது. இதில் ஆட்டோவில் பயணித்தவர்கள் காயமடைந்தனர். திருச்சியில் ஒலி வெளியீட்டில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் தமிழ் மொழி சுருக்கெழுத்து தேர்வு எழுத வந்த தேர்வர்கள் அவதிக்குள்ளாக்கினர். தமிழ்நாடு தொழில்நுட்ப குழு இயக்ககம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நேற்றும் இன்றும் சுருக்கெழுத்து தேர்வு நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் 10,000 பேர் இந்த தேர்வை எழுதிய நிலையில் திருச்சியில் துவாக்குடி, சேதுராப்பட்டி என 2 மையங்களில் தேர்வு நடைபெற்றது. இந்த 2 மையங்களிலும் ஒலி வெளியீட்டில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் தமிழ் மொழி சுருக்கெழுத்து தேர்வை சரியாக எழுத முடியவில்லை என்று தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ் சீனியர் எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் வந்து ஆடியோ வந்து கிளியரா இல்லை, திக்கி விழுந்துச்சு. அதனால யாராலுமே எழுத முடியல. ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு எக்ஸாம். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வந்து ஒன்றுமே ஆடியோ எதுவுமே கேட்கல. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சாலைக்குப்பட்டியில் உள்ள கருங்குளத்து கண்மாய், சருகுவலைப்பட்டியில் உள்ள நைனான் கண்மாயில் ஆண்டுதோறும் மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் வலை மற்றும் கச்சாக்களை பயன்படுத்தி ஆர்வத்துடன் மீன்களை பிடித்தனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். பலரது வலையில் கெண்டை, சிலேபி உள்ளிட்ட ரக மீன்கள் சிக்கின. குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் குற்றாலம் அருவிக்கு தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. மெயின் அருவியில் பாறையை ஒட்டி மிகவும் குறைந்த அளவிலேயே தண்ணீர் விழுகிறது. இதனால் ஆண்களும் பெண்களும் ஒரே வரிசையில் நின்று அருவியில் குளித்து சென்றனர். 5 அருவியில் 2 கிளைகளில் மட்டுமே தண்ணீர் விழுந்ததால் நீண்ட நேரம் காத்திருந்து சுற்றுலா பயணிகள் குளித்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி தம்பதி உயிரிழந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. சீப்பலா கோட்டையை சேர்ந்த தசரதன் தனது மனைவி அமுதாவுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வெட்டுக்காடு பகுதியில் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது குமிளியிலிருந்து கம்பம் நோக்கி சென்ற கார் மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இந்த விபத்தில் தசரதன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அமுதா தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தூத்துக்குடி துறைமுகத்திற்கு முதன்முறையாக மிகப்பெரிய சரக்கு பெட்டக கப்பல் வந்துள்ளது. மொரீஷியஸ் நாட்டின் போர்ட் லூயிஸ் துறைமுகத்திலிருந்து MSC விதி என்ற 227 மீட்டர் நீளம் கொண்ட இந்த மிகப்பெரிய சரக்கு பெட்டக கப்பல் தூத்துக்குடிக்கு வந்துள்ளது. துறைமுகத்தின் 8வது தளத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கப்பலில் 5514 சரக்கு பெட்டகங்களை ஏற்றி செல்ல முடியும். இதுபோன்ற மிகப்பெரிய சரக்கு கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வருவது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகிறது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் மயில் சிலையை தேடும் பணியில் புதிய தொழில்நுட்பத்தை கையாள சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கபாலீஸ்வரர் கோயிலில் புன்னைவனநாதர் சன்னதியில் இருந்த மயில் சிலை கடந்த 2004ஆம் ஆண்டு காணாமல் போனது. இது கோயிலின் தெப்பக்குளத்தில் வீசப்பட்டிருக்கலாம் என்று கூறப்பட்டதால் கடந்த வாரம் தீயணைப்புத் துறையினர் தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் மூலம் குளத்தின் அடியில் சென்று தேட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கடிதம் அனுப்பியுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை கொண்டாடுவதற்காக ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது. கோடைக்காலம் தொடங்கவுள்ள நிலையில் இங்கு கடந்த சில நாட்களாகவே கர்நாடகம், புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வரத் தொடங்கியுள்ளனர். இன்று விடுமுறை நாள் என்பதால் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டது. படகு இல்லம், ஏரி பூங்கா, அண்ணா பூங்கா, சேர்வராயன் கோவில் மலைப்பகுதி, கரடியூர் வனக்காட்சி பகுதி,
தாவரவியல் பூங்கா ஆகிய பகுதிகளை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்தனர். தாள்கள் வாங்குவதற்கு கைவசம் பணம் இல்லாததால் இலங்கையில் பள்ளித் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2019 ஆண்டு 1.1% இருந்த நிலையில் 2020 ஆண்டு -16.3% வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்தது. இந்நிலையில் வெளிநாடுகளிலிருந்து தாள்கள் மற்றும் மை ஆகியவற்றை இறக்குமதி செய்ய பணம் இல்லாததால் பள்ளி மாணவர்களுக்கான தேர்வுகள் கால வரையின்றி ரத்து செய்யப்படுவதாக மேற்கு பிராந்திய கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதனால் 45 லட்சம் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. கேரளாவில்